ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரேக் ஈவன் குவான்டிட்டியில் ஒரு சம்மு பார்க்க போகிறோம். சேம் நம்ம முன்னாடி சால்வ் பண்ண மாதிரி ஃபஸ்ட்டு மாடல் சம்மு தான். ஓகேவா? ஸோ இது கவனிங்க. மேனுஃபேக்சரர் ஆஃப் மோட்டார் சைக்கிள், அதே மாதிரி ஒரு மோட்டார் வாகன தொழிற்சாலையில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பைஸ் ஹெட்லைட், அதாவது அவங்க ஹெட்லைட் வாங்குகிறாங்க, மோட்டார் வாகனத்துக்கு தேவையான ஹெட்லைட் வாங்குகிறாங்க. அட் ருபீஸ் 240 ஈச். ஒவ்வொரு ஹெட்லைட்டும் 240 ரூபான்னு வாங்குகிறாங்க. இன்கேஸ் ஹி மேக்ஸ் இட் himself, சப்போஸ் அவங்களே அதை உற்பத்தி செய்யும்போது த ஃபிக்ஸட் அண்ட் வேரியபிள் காஸ்ட் would be rupees 3 lakh. ஓகேவா? அண்ட் rupees 90 பர் ஹெட்லைட். அதாவது அவங்களே அதை உற்பத்தி செய்கிறதா இருந்தால் அவங்களுக்கு ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 3 லேக்கும், ஒவ்வொரு ஹெட்லைட்டுக்கும் வந்து வேரியபிள் காஸ்ட் வந்து 90 ரூபா வேறுபடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கண்டிஷனை வச்சு ஷுட் த மேனுஃபேக்சரர் மேக் ஆர் பை த ஹெட்லைட்ஸ், இப்போது இந்த கண்டிஷனை வச்சு அந்த மேனுஃபேக்சரர் வந்து உற்பத்தி செய்யலாமா இல்லை வாங்கலாமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இஃப் த டிமாண்ட் இஸ் 2500 ஹெட்லைட்ஸ், 2500 ஹெட்லைட் வந்து டிமாண்டு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினில் இருக்கிற டேட்டாலாம் எடுத்து எழுதிங்க. என் மேனுஃபேக்சரர் ஆஃப் மோட்டார் சைக்கிள் பைஸ் ஹெட்லைட் அட் ருபீஸ் 240 ஈச். அதாவது ஒரு ஹெட்லைட்டை வாங்குறதுக்கான காஸ்ட் வந்து ருபீஸ் 240. ஸோ பையிங் காஸ்ட் பி ஈக்குவல் டு ருபீஸ் 240. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், சப்போஸ் அவங்களே அதை உற்பத்தி செய்கிறதா இருந்தால் ஃபிக்ஸட் அண்ட் வேரியபிள் காஸ்ட் would be, ஃபிக்ஸடு காஸ்ட் வந்து ருபீஸ் 3 lakh. ஓகேவா? ருபீஸ் 3 lakh. இப்போ வேரியபிள் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 90 ரூபா, 90 rupees. ஸோ நெக்ஸ்ட்டு பிரேக் ஈவன் குவான்டிட்டி பாருங்கள். பிரேக் ஈவன் குவான்டிட்டியோட ஃபார்முலா Q ஈக்குவல் டு F டிவைடட் பை B மைனஸ் V. ஃபிக்ஸடு காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 lakh. பையிங் காஸ்ட், ஒரு ஹெட்லைட்டை வாங்குவதற்கான விலை வந்து பார்த்தீங்கன்னா 240. வேரியபிள் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 90 ரூபா, 90. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறீங்க, கால்குலேட்டர் எடுத்து 3 lakh டிவைடட் பை 240 மைனஸ் 90 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ வருது, 20,000 யூனிட்ஸ் வருது. அதாவது பிரேக் ஈவன் குவான்டிட்டி Q ஈக்குவல் டு 20,000. ஸோ கவனிங்க, இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிற ஆன்சரை வந்து எதோட ஒப்பிட்டு பார்க்கணுன்னா டிமாண்டோட ஒப்பிட்டு பார்க்கணும். டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2500. ஸோ இப்போ கண்டுபிடிச்சிக்கிற ஆன்சரை வந்து Q பிரேக் ஈவன் குவான்டிட்டி வந்து 20,000, டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2500. இதோட இதை ஒப்பிட்டு பார்த்தா நம்ம கண்டுபிடிச்சிக்கிற ஆன்சர் வந்து 20,000 இருக்குது. அப்போது நம்ம வாங்குறதே பெட்ரு. ஓகேவா? ஏன்னா டிமாண்டை விட நம்ம கண்டுபிடிச்சிக்கிற ஆன்சர் வந்து அதிகம். ஸோ பையிங்கிறது தான் வந்து பெஸ்ட்டு சொல்யூஷன். ஸோ நீங்கள் அப்போ என்னென்னு எழுதலாம், மேனுஃபேக்சரர் ஆஃப் மோட்டார் சைக்கிள், தேர்ஃபோர் இந்த சிம்பிள் பேர் வந்து தேர்ஃபோர் த மேனுஃபேக்சரர் ஆஃப் மோட்டார் சைக்கிள் is better to buy அப்படின்ட்டு எழுதி முடிச்சிடலாம். ஸோ தமிழ் எழுதுறதா இருந்தால் மோட்டார் வாகன தொழிற்சாலையில் இருக்கிறவங்க வந்து வாங்குவதே சிறந்தது அப்படின்னு சொல்லி எழுதி முடிச்சிடுங்க. ஓகேவா? ஸோ இதே 10 மார்க்கில் கேட்டாங்களா, நம்ம போன சம்மில் எப்படி ப்ரூஃப் போட்டோமோ அதே மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ணால் தான் முழுமையான 10 மார்க் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த சம்மை நீங்கள் போடும்போது என்ன பண்ணுங்கள், ப்ரூஃபும் வந்து சேர்த்து போடுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் சம் இருக்குது. அதில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மார்க் சம்மு தான். ஓகேவா? ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், கவனிங்க. எ ஃபேக்ட்ரி ப்ரொடியூசிங் மெஷினரிஸ் ரிக்வயர்ஸ் 12,000 கியர்ஸ். ஒரு தொழிற்சாலையில் வந்து 12,000 கியரை வந்து உற்பத்தி செய்கிறாங்க.
இப்போ இந்த இஃப் த கியர்ஸ் ஆர் பாட் அவுட் சைட் த காஸ்ட், அதாவது இந்த கியரை வந்து வெளியில் வாங்கும்போது, இஃப் த கியர்ஸ் ஆர் பாட் அவுட் சைட்னா, பாட்னா வாங்குறது, ஓகேவா. இஃப் த கியர்ஸ் ஆர் பாட் அவுட் சைட் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஒன் கியர் இஸ் 10 rupees. வெளியில் வாங்கும்போது ஒரு கியரோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபான்றாங்க. இஃப் த கியர் இஸ் மேட் இன் த ஃபேக்ட்ரி இட் செல்ஃப், ஸோ அந்த கியர் வந்து அவங்க கம்பெனிலே உற்பத்தி செய்யும்போது ஃபிக்ஸடு காஸ்ட் இஸ் ₹40,000, அதாவது முதலீடு வந்து பார்த்திங்கன்னா வந்து 40,000 ரூபா. அந்த வேரியபிள் காஸ்ட் பர் கியர், அதாவது மாறுபட்ட விலை வந்து 4 ரூபா வேரி ஆகும் வாங்குறதுக்கும் உற்பத்தி செய்கிறதுக்கும் ஒரு பொருள் மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. டிசைட் வெதர் டு மேக் ஆர் பை த கியர், ஸோ இப்போ என்னன்றாங்க, இப்போ கியரை வந்து மேக் பண்ணலாமா வாங்கலாமா அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ ஆல்ரெடி நம்ம 2 சம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். அதை வச்சு இந்த சம்மை வந்து நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ஓகேவா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.